இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதாவாகிய தேவனை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரிசுத்த ஆவியானுடைய செயலை அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் திருச்சபையினுடைய மகத்துவங்களையும் மேன்மைகளையும் எந்த மனிதனையும் அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவி என்ற நிலையை என்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. பரலோகத்துக்கு அவர்தான் வழியாக இருக்கிறார். இந்த பூமியிலே வாழ்வதற்கும் அவர்தான் காரணராக இருக்கிறார். அவர் இல்லாமல் நான் வேறு எங்கேயும் வாழ முடியாது. அவர்கிட்ட நான் எங்கே போவேன்? எங்கே நீங்கள் போக முடியாது, எங்கே நீங்கள் ஓட முடியாது, எங்கே நீங்கள் தப்பிக்க முடியாது, எங்கே ஓடி நீ ஒழிய முடியாது. கடவுளுடைய பிரசன்னம் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. கடவுளுடைய ஆளுகை இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. அவருடைய வழி நடத்துதல் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. ஆகவே இந்த காலை நேரத்திலே நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், என்னுடைய ஞானத்தால் என்னுடைய தேவனை நான் அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் இந்த காலை நேரத்தில் சொல்லக்கூடிய அழுத்தமாக சொல்லக்கூடிய பாடம்.